எதிர்த்து பேசிட்டு நிர்மல பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இரண்டாவது அமர்விற்கு நாளை பிறந்தநாள் காண இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவருமான திரு மு கருணாநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் அவருக்கு இது வைர விழா ஆண்டு. அவர் கடந்து வந்த அரசியல் பாதையும் பயணத்தையும் குறித்து பேச இருக்கின்றோம். முன்னதாக பல்வேறு அரசியல் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு உள்ளபடியே ஒரு மூத்த தலைவர் என்ற முறையில் புதிய தலைமுறையும் நேர்பட பேசும் அவருக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அதோடு நாம் பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருமான திரு வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கம்பம் திரு செல்வேந்திரன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மீண்டும் இந்த அமர்விலும் நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் அருணன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அரசியல் ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் முன்னாள் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார் என்பதையும் சொல்லி நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். பேராசிரியர் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு இடத்துல திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோடு ஒரு பர்சனல் ரேப்போவோடும் உணர்வு ரீதியான உறவையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிங்கிற முறையில் தொடர்ச்சியாக திமுகவை அரசியல் களத்தில் அரசியல் சார்ந்து மிக கடுமையாக எதிர்த்தும் விமர்சித்தும் வந்தாலும் கூட திமுக தலைவரின் மீதான ஒரு தனிப்பட்ட மரியாதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளுக்குமே இருக்கிறது. அந்த விதத்தில் உங்களுடைய பார்வை? ரொம்ப சரியாக சொன்னீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு எழுத்தாளன் என்கிற முறையில் முரசொலியில் அவர் எழுதிய சில கட்டுரைகளுக்கு நான் தீக்கதில் பதில் எழுதியிருக்கேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சரி ஒரு இளைஞன் எழுதியிருக்கிறானே என்றெல்லாம் அவர் உதாசீனப்படுத்தி இளைஞன் இப்ப மக்கள் அப்பவே அவர் விடாமல் தீக்கதிர் படிப்பார். ஒரு நாள் தீக்கதிர் வராட்டி கூட உடனே அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன வரல என்னாச்சுன்னு போவார். பார்த்துட்டு அதற்கு உரிய அவர் நோக்கில் இருந்து பதில் என்பது முரசொலியில் வரும். அதில் எங்களுக்கு உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை பெரிய பெருமையாக இருந்தது. உடனே கட்சிக்காரெல்லாம் கூப்பிடுவாங்க, பதில் எழுதியிருக்கார் பார்த்தீங்களா கலைஞர், அல்லது மறைமுகமாக சுட்டி இருக்கிறார் பார்த்தீங்களா என்று. இப்போ நாங்கள் விடுவோமா, நாங்களும் பதில் எழுதுவோம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் இவ்வளவுக்கு மத்தியில் நான் எழுதிய தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 2 நூற்றாண்டு வரலாறு என்கிற நூலை 1999ஆம் ஆண்டு அப்பொழுது அவர் முதல்வர் அதை வெளியிட்டார் சென்னையில். எங்கள் கட்சியுடைய ஏற்பாடு தான். அப்பொழுது எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் சங்கரையா அவங்க தான் தலைமை தாங்கி அந்த நிகழ்ச்சி நல்லகண்ணு போன்றவங்க, பீட்டர் அல்போன்ஸ் வந்திருந்தார். அப்படி எங்களுடைய தலைவர்கள், சிபிஐ தலைவர்கள் இவங்க எல்லாரும் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அவர்கிட்ட உள்ள அந்த பண்பு, அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் முதல்வர் நூலை முழுசையாக படிச்சுட்டார். எடுத்த உடனே என்ன ஆரம்பித்தார்னா, நான் ஒரு முதலமைச்சர் ஒரு வெளியீட்டு விழா அப்படி லேசாக புரட்டி பார்த்துட்டு வந்திருப்பேன் என்று அருணன் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவ்வளவையும் படிச்சுட்டேன். அதிலும் குறிப்பாக ஒரு பத்தியை படிச்சுட்டேன்னு ஆரம்பித்தார். அந்த பத்தி என்னான்னு பீட்டர் அல்போன்ஸுக்கு தெரியும்னாரு. முதல்ல உண்மையிலே எனக்கு புரியலை. ஏன்னா அதை அவர் என்கிட்ட கோடிட்டு காமிச்சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் படித்து நானும் கோடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. அது என்ன பத்தி என்றால், 1932 சமதர்ம சுயமரியாதை இயக்க கட்சி என்பதை சிங்காரவேலரும் பெரியாரும் சேர்ந்து உருவாக்க ஒரு முயற்சி. அது மட்டும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்திருந்தால் திராவிட இயக்கத்துக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும் என்று நான் எழுதியிருந்தேன். ஒரு சின்ன குறுக்கீடு தான். இது தொடர்பாக சோனியா காந்தி அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார். அதை திரு சண்முகம் அவர்கள், திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய உதவியாளர் சண்முகம் அவர்கள் வாசித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஊடகங்களுக்கு. அதை பார்த்துட்டு நம்ம வாதத்தை தொடரலாம். Grand manner on June 3, 2017. Few leaders can claim that their life and work straddled 2 centuries. Beginning in the 1940s, Sri Karunanidhi's political life dominated the better part of the 20th century. 20ஆம் நூற்றாண்டே ஆக்கிரமிச்சது ஐயா, இது நீங்க ஆக்கிரமிச்சிக்கலாம் 20ஆம் நூற்றாண்டே, and remains an important factor in the 17 years of 21st century. 21st century ஆக்கிரமிப்பு. In office or outside, outside, Karunanidhi has since 1969 been one of the 2 poles that defined the politics of Tamil Nadu. As Chief Minister, he was an able administrator
known for implementing the radical ideas of the Dravidian movement and for quick decisions. ஐயா சொல்லுவீங்களே குயிக்கு ஹேஸ்டிக்கு வித்தியாசம் சொல்லுவீங்களே சூப்பர். He had paid equal attention to development and welfare, and that approach has been the hallmark of successive governments in Tamil Nadu. As a leader, முதல்ல சீஃப் மினிஸ்டர் அடுத்து சொல்றாங்க, as a leader of the opposition, he was a formidable adversary who kept the government on its toes. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் அனுப்பிய வாழ்த்து கடிதத்தை திரு கருணாநிதி அவர்களுடைய உதவியாளர் திரு சண்முகநாதன் அவர்கள் அவருக்கு வாசித்து காண்பித்துக் கொண்டிருந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான காட்சினே சொல்லலாம். சமதர்ம சுயமரியாதை இயக்க கட்சி நடந்திருந்தால் திராவிட இயக்கத்துக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும் என்று அருணன் அவர்களே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அது உங்களுடைய ஊகம். அவர் பதில் சொல்றார். அதே போல எனக்கும் ஊகம் செய்ய உரிமை உண்டு. நான் சொல்லுகிறேன், பெரியார் அண்ணாவை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் சங்கரையா நல்லக்கண்ணோடு தான் தலைவனாக உட்கார்ந்திருப்பேன் என சொன்னார். அப்படி அப்போ கூட கோவித்துக் கொள்ளாமல் அவ்வளவு நாசுக்காக பதில் சொல்லுகிற அந்த மாண்பையும் பண்பையும் நான் நேரே கேட்டவன். ஆகவே அத்தகைய ஒரு தலைவர் உங்களைப் போலவே நானும் அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் துவங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள், உங்களுடைய பார்வையில் அவருடைய அரசியல் பாதையும் பயணமும்? எனக்கு ரொம்ப சின்ன வயசிலிருந்தே கலைஞர் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் இந்தி போராட்டமே நடந்தது, இந்தி எதிர்ப்பு போராட்டம். அப்போயெல்லாம் அவர் செய்திகள் பத்திரிகைகளில் வந்தால், அவர் படம் பத்திரிகைகளில் வந்தால் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தோன்ற மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கு நாங்கள் ஆளாகிறது வழக்கம். அவர் பேச்சில் ஒரு சின்ன மயக்கம் திரையின் மூலமாக தான் வந்தது. அவர் கதை வசனம் எழுதிய படங்கள்லாம் வெளியிடும்போது அவர் ஆரம்பத்தில் தோன்றி அந்த கதை சுருக்கம் பற்றி பேசுவார். அந்த பேச்சை கேட்குறதுக்கே நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி ஒரு பூம்புகார் படத்தை நான் 9 முறை பார்த்துருக்கேன். சில நேரங்களில் அந்த வசனத்தை மட்டும் கேட்டுட்டு கூட படம் பார்க்காம கூட நாங்கள் வந்திருக்கோம். அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் கலைஞர். அவர் எழுத்து, பேச்சு, வசனம் எல்லா வகையிலும் அவருடைய பாதிப்பு இல்லாத இன்னைக்கு இருக்கிறவங்களில் ஒரு 60 வயசு 70 வயசுக்கு உட்பட்டவங்களில் பெரும்பாலும் யாரும் இருக்க முடியாது. எழுத்தாளர்களில் அவருடைய பாதிப்பு இருக்குது, சொற்பொழிவாளர்களில் அவருடைய பாதிப்பு இருக்குது, அரசியலில் அவருடைய சீடர்கள், அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் ஈர்ப்பு மிக்க தலைவராக இருந்தார். அவர் கூட சேர்ந்து அரசியல் பணியாற்றும் போது அவருடைய அணுகுமுறை அற்புதம். நான் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சேன். திமுக புதுசு எனக்கு. நான் ரொம்ப சின்ன வயசில் திமுக மாணவர் அணியில் இருந்திருக்கேன். 70, 71களில் 71 முதல் முறையாக என்னுடைய மேடை பேச்சே அரசியல் மேடையே கலைஞர் மேடை தான். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு நாங்கள் மதுரை மாணவர்கள் சார்பாக மதுரை காலேஜ் ஹவுஸில் மதுரை முத்தண்ணன் தலைமையில் ஒரு பாராட்டு விழா நடத்தினோம். அதில் அனைத்து கல்லூரி மாணவர்கள் சார்பாக அவர் முன்னால் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுதான் என் வாழ்க்கையில் முதல் அரசியல் மேடை. அப்போ இருந்து அவர் பக்கத்தில் இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமெல்லாம் மனசில் இருந்தது. நான் மறுபடியும் இவர்கிட்ட சேர்ந்த பிறகு என்னை இந்த இயக்கத்துக்கு அவர் பக்குவப்படுத்தின முறை இருக்கே, அது ரொம்ப அற்புதமான முறை. ஒரு புதிதாக வாழ்க்கைப்பட்டு போன மருமகளை ஒரு மாமனார், பக்குவப்பட்ட மாமனார் குடும்பம் அந்த மருமகளை எப்படி தன் குடும்ப வயப்படுத்துமோ, குடும்பத்தில் ஒருவராக ஆக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை அவரிடம் நான் பெற்றேன். ஆரம்பத்தில் சேர்ந்த பொழுது நான் உட்கார்ந்து கொண்டு தான் அவரிடம் பேசினேன். மூத்த தலைவர்களில் சில பேர் கூட நின்று கொண்டு பேசுவதை பிறகு கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே தான் இருந்தார். பிறகு நானாகவே மற்றவர்களைப் போல் அவரிடம் நின்று கொண்டு பேச ஆரம்பித்தேன். ஒரு முறை கலைஞரின் குரல் காலத்தின் குரல்னு நம்ம பீர்மேடு, தேவிகுளம் இதெல்லாம் கலைஞர் தமிழ்நாட்டோட மீண்டும் இணைக்கணும்னு சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆதரித்து கலைஞரின் குரல் காலத்தின் குரல்னு ஒரு கட்டுரை முரசொலிக்கு எழுத அனுப்பினேன். முரசொலி கட்டுரைக்கு முன்னால் அந்த கட்டுரை இவருடைய பார்வைக்கு போச்சு. இவர் முழுசாக படித்து பார்த்தார்.
படித்து பார்த்துட்டு முரசொலிக்கு கட்டுரைக்கு ஒரு முன்னுரை எழுதினார். ஆதாரபூர்வமாக கற்பனை புனைவுகள் இல்லாமல் ரொம்ப நல்லா இந்த கட்டுரையை தம்பி செல்வேந்திரன் எழுதியிருக்காரு. இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்பதற்கு இதோ இந்த கட்டுரையே சாட்சின்னு போட்டு எனக்கு ஒரு முன்னுரை கொடுத்தார். மறுநாள் காலையில் ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியில் பேசுகிறாரு. நான் 40 வயசுமா முரசொலி வாசகருங்க. புத்தகங்களுக்கு தான் முன்னுரை அணிந்துரையெல்லாம் கலைஞர் கொடுக்கறது வழக்கம். ஆனால் முரசொலியில் வந்த ஒரு கட்டுரைக்கு ஒரு முன்னுரை கொடுக்குறாருன்னா அது பெரிய ஆச்சரியம்னாரு. அவர் சொன்ன மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுல, இளைஞர்களை வளர்த்து வர்றதுல, இளைஞர்களின் திறமையை ரசிக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான். நிச்சயமாக கருத்தியல் தளத்தில் அவரை போல் மிக கடுமையான எதிர்வினைகளையும் விமர்சனங்களையும் சந்தித்திருப்பவர்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதிகமான எதிர்வினைகளும் விமர்சனங்களும் தமிழ் தேசியவாதிகள் தளத்திலிருந்து தான் வைக்கப்பட்டது உண்டு. அந்த விதத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அவர் மீது விமர்சனங்களை தாண்டி அவர் மீது ஒரு தனிப்பட்ட அன்பும் பிரியமும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரில வேல்முருகன், உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை திமுகவின் தலைவர், முதுபெரும் தமிழறிஞர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மாபெரும் தமிழ் சமூகத்தின் ஒரு தலைவராகத்தான் நான் தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். குறிப்பாக நான் 5 ஆண்டு காலம் அவருடைய முதலமைச்சராக அவர் இருக்கின்ற போது நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறேன். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போதும் நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறேன். அவர் குறிப்பாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது வேறு இயக்கங்களுடைய தலைவர்கள், இயக்கவாதிகள், பத்திரிகை நண்பர்கள், இவர்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையும் அந்த ஞாபகத்தோடு நாம் சொல்கின்ற அந்த செய்திகளை உள்வாங்கி அதை நேரம், சந்தர்ப்பம், காலம் வருகின்ற போது அதை சரியாக அதை ஒப்பிட்டு சட்டமன்றத்தில் பதிலளிக்கிற அந்த ஞாபக சக்தி, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், இதெல்லாம் நான் கண்டு மெய் செலுத்திருக்கிறேன். உதாரணத்திற்கு என்னுடைய தொகுதியில் நான் சட்டமன்றத்தில் எழுதி பேசும்போதே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது, அவர் இருக்கும்போது தான் நான் வாய்ப்பு வாங்கி பேசுவேன். நான் அண்ணன் பீட்டர் அன்புஸ்லாம் முன்வரிசை தலைவர்கள். அவர் அந்த காங்கிரஸ் கட்சியில் கொறடா, நான் பாமகவில் கொறடா. என்னுடைய சொன்ன நான் 60 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் என்னுடைய பண்ருட்டி தொகுதி இது வரைக்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லை, ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லை, ஒரு பாலிடெக்னிக் இல்லை, ஒரு ஐடி இல்லை. தலைவர் கலைஞர் அவர்களே உங்களுடைய காலத்தில் நீங்கள் தான் அதை கொண்டு வரணும்னு சொல்லி தொடர்ந்து அதை வலியுறுத்தி நான் பேசிகிட்டே இருப்பேன். இதுக்கு எனக்கு சட்டமன்றத்தில் எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், பாமக அன்னைக்கு கொடுத்த ஆலோசனை அடிப்படையில் நான் சொன்னேன், மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியும் அமைக்கணும், நீங்கள் தான் அமைச்சு தரணும் அப்படின்னு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கடந்த ஆட்சியில் 2011 அவர் ஹெல்த் மினிஸ்டர். அவர் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி வேணும், அவரால் கேட்க முடியாது தலைவர்கிட்ட போய். ஆனால் நான் சொன்னேன், வேலை நீ தான் தலைவருக்கு செல்ல பிள்ளையாச்சு, நீ கேளுன்னாரு. ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன், திரும்ப அவர் இன்சிஸ்ட் பண்ணேன். அப்போ நான் கேட்கும்போது அவை முடிஞ்சிச்சு, சக்கரநாக்கா வெளியே தள்ளி போயிட்டாங்க. நான் குறுக்க போய் மறிச்சிக்கிட்டு எங்கள் மாவட்டத்துக்கு அறிவிச்சாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையோடு சண்டை போடுறேன். கண்டிப்பாக சேரையா, அது சின்ன பையனாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் வாயா போய் அந்த உரிமையோடு பேசுவேன். நான் இதை விட்டுட்டேன். அதுமாரி பொறியியல் கல்லூரி விஷயம், அரசு விழா கடலூருக்கு வராரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்றிருக்கிறேன், எல்லா எம்எல்ஏக்கள் எல்லோரும் உட்காந்துருக்குறோம். இங்கே நான் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு உரையிலும் நான் பேசினதை ஞாபகப்படுத்தி கோடிட்டு காட்டி வேல்முருகன் தொடர்ந்து சட்டமன்றத்தில் என்கிட்ட இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய தொகுதியில் அவர் கேட்ட இடத்துல இந்த பொறியியல் கல்லூரியை நான் அமைக்க உத்தரவிடுறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற அந்த ஒரு திட்டத்தை முதலாக நான் கோரிக்கை வைத்து பேசியதற்கு செவிமடுத்து அதை ஏற்றுக்கொண்டு பெருந்தன்மையோடு நான் கேட்ட இடத்துல எம்ஆர்கே அவர் தொகுதி கேட்குறாரு, இலக்காக திமுகவை சேர்ந்த ஐயப்பா கடலூர் மாவட்ட தலைநகரத்துக்கு கேட்குறாரு, இன்னொரு கூட்டணி கட்சியாக இருக்க விடுதலை சிறுத்தை ரவிக்குமார் காட்டுமன்னார்குடி கேட்குறாரு. ஆனால் எங்கேயும் தராமல் நான் எளியவன் என்னுடைய அந்த ஒரு இளவயது சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை செவிசாய்ச்சி அறிவித்து இன்னைக்கு என்னுடைய கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பறி பெற்றுட்டு வராங்க. அதுபோன்று பல செய்திகளை என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியும். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவ்வளோ ஒரு நான் எனக்கு என்ன சட்டமன்றத்தில் எனக்கு என்ன அவருடைய என்ன நான் ஒரு தடவை முதலமைச்சராக அந்த ஜெயலலிதாவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வருது என் மீது போடப்பட்ட வழக்கை குறித்து. அப்போ அவங்க ஒரே ஆளாக வந்திருக்கிறாங்க, நான் தான் பேசுகிற எதிரில் 45 நிமிஷம் அவங்கள உட்கார விடாமல் எழுந்திருப்பாங்க, நான் கவுண்டர் கொடுப்போம் உட்காந்துருவாங்க, நான் எழுந்திருப்பாங்க, நான் கவுண்டர் கொடுப்போம் உட்காந்துருவாங்க. 45 நிமிஷம் 1 to 1 ஜெயலலிதாவுக்கு எனக்குமான வாக்குவாதம் முடிஞ்சு சபையே ஒரே கைத்தட்டல், மிகப்பெரிய ஒரு ஆறாவரம். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதாவை ஒரு வாதத்தில் வேல்முருகன் வென்றுட்டான் அப்படின்ற மாதிரி கலைஞர் என்னை கூட்டு கட்டி பிடிச்சி நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள்முருகன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருக்கின்ற வரையிலும் இன்றைய வரையிலும் கூட கோபாலபுரத்துக்கும் சரி, சிஐடி நகருக்கும் சரி, அல்லது அவருடைய முதலமைச்சராக இருக்கின்ற அறைக்கும் சரி, என்னை போன்றவர்கள், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள், ஞானசேகர் போன்றவர்கள், யசோதா போன்றவர்கள், கம்யூனிஸ்டுடைய சிவபுண்ணியம் போன்றவர்கள், பாலபாரதி போன்றவர்கள், என்னுடைய சக காலத்தில் 10 ஆண்டு காலம் இருந்த எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் முன்வரிசை தலைவர்களும்
அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒரு முதலமைச்சரிடம் சென்று தொகுதி பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை சொல்லி அதை உரிமையோடு கடைசி நேரத்தில் கூட முதலமைச்சருடைய அறிவிப்பில் இடம்பெற வைக்கக்கூடிய அந்த ஒரு ஜனநாயக தன்மையை தலைவர் கலைஞர் அவர் வழங்குகின்றார். அவருக்கு புதிய தலைமுறையின் சார்பாக நான் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தான் இங்க பதிவு செய்ய முடியும். சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் ஊடகவியலாளர்களும் கூட எப்பொழுதுமே அவரை ரொம்ப எளிதாக அணுக முடியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. மீதம் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ஈழ பிரச்சனை தான். பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு, ஏன்னா அரசியல் ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் நீங்க இவர்களுடைய கருத்துக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வை வைக்கக்கூடும். அதில் திரு பீட்டர் அவருடைய கருத்தையும் கேட்டு திரு கண்ணன் உங்களிடம் வருகிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய வருகைக்கும் நன்றி, உங்களையும் வரவேற்கிறேன். திரு கருணாநிதி அவர்களோடு உங்களுக்குமான நட்பும் அரசியல் பயணமும் கூட மிக நெருக்கமானது. அது பல ஆண்டுகள் ரொம்ப நெருக்கமானது. இன்னும் கூட ஒரு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கூட அதிகம். உங்களுடைய பார்வையில் அவர் கடந்து வந்த அரசியல் பாதை, அவருடைய பயணம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள். செந்தில், நான் முதல்ல அவரை பார்த்தது 1972. நான் சட்டக்கல்லூரியினுடைய மாணவர் பேரவையினுடைய செயலாளர். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு வலம்புரி ஜான் அவர்களை தேர்தலிலே தோற்கடித்து காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் சார்பாக நான் மாணவர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக வெற்றி பெற்றேன். ஒரு மாநகரத்திலே இருக்கின்ற மாணவர் தலைவர்களுடைய குழு ஒன்று சில கோரிக்கைகளை முன்வைத்து முதலமைச்சரை பார்க்க வேண்டுவதற்காக நேரம் கேட்டவுடனே நாங்கள் எல்லோருமே காங்கிரஸ்காரர்கள். நான் மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, தியாகராய கல்லூரி, இதை போன்ற முக்கியமான கல்லூரியினுடைய மாணவர் தலைவர்கள் எல்லோரும் அப்பொழுது பழைய காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜருடைய காலடி நடலில் வளர்ந்த மாணவர் தலைவர்கள் நாங்கள் கேட்டவுடனே அவர் அதற்கான சந்தர்ப்பத்தை அளித்தார். போய் அவரை கோட்டையிலே முதலமைச்சர் அறையிலே நான் பார்த்தேன். இது 1972. கடந்த மாதம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதியோடு தலைவர் கலைஞர் அவர்களை நான் வீட்டிலே சென்று பார்த்தேன். இந்த 2 சந்திப்புகளுக்கு இடையிலே ஏறக்குறைய 45 ஆண்டுகள். இந்த 45 ஆண்டுகளிலே பல நேரங்களிலே அவர்கள் அவ்வளவு தூரம் நம்மை நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறார். நான் 1989 முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அரசியல் ரீதியாக சட்டமன்றத்திற்குள்ளே கலைஞர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மிக கடுமையாக விமர்சித்த நாட்கள் அந்த நாட்கள். அப்பொழுது அவர் முதலமைச்சராக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்தபோது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மூலமாக மிகப்பெரிய முதலமைச்சர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் கலந்து கொண்டு மிகப்பெரிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிலே பேசுவதற்கான வாய்ப்பு என்று வருகின்ற போது யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரமின்மை காரணமாக, அன்று ஆளுங்கட்சியிலே ஏஎல்எஸ் போன்ற மிகப்பெரிய மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்களில் ஒருவரை பேச வைக்கலாம் என்று சொல்லி பட்டியலும் போட்டு முதல்வரிடம் கொடுத்து விட்டார்கள், முதலமைச்சரிடம். முதலமைச்சர் அதை வாங்கி பார்த்தவுடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பெயரை அடித்துவிட்டு பீட்டர் என்று எழுதி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்து விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை பார்த்த உடனே என்னிடம் கொண்டாந்து காண்பித்த உடனே நான் கொஞ்சம் நெகிழ்ந்து போனேன். அவர் என் காதில் சொன்னாரு, சார் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா பேசிடாதீங்க, ஏன்னா நான் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேச அழைத்தார். நான் முதலமைச்சருக்கு வரவேற்பு சொல்லிவிட்டு மாவட்டத்தின் சார்பாக முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் பட்டியலிட்டு அறிவித்து அமர்ந்தேன். அதற்கு பிறகு முதலமைச்சர் பேச வந்தார். பேச வந்த உடனே சொன்னார், தம்பி பீட்டர், உன் முகத்திலே உதயசூரியனை பார்க்கிறேன்னு சொல்லிட்டார். ஒரே பெரிய அந்த மாலை பேப்பரில் அதான் தலைப்பு. அன்றிலிருந்து காங்கிரஸ்காரர்கள் என்னை கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவன், செல்ல பிள்ளை என்று சொல்லி அதற்காக பல விமர்சனங்களை நான் சந்தித்தேன். இருந்தாலும் கூட அந்த நட்பு உறவு அதையெல்லாம் விட்டுறல. அவருக்கு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர். திருவாரூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுகிறார் என்று காலையிலே அவர் பிரச்சாரத்துக்கு போகிறார். நான் வீட்டுக்கு போய் அவரை வழி அனுப்ப போனேன். மேலிருந்து கீழே சக்கர நாற்காலியிலே உள்ளே போய் தன்னுடைய பெற்றோர்களுடைய படத்துக்கு மரியாதை செய்துவிட்டு வெளியே வருகிறார். நான் கையில் ஒரு சால்வையும் ஒரு புத்தகமும் வைத்துக்கொண்டு அவரை வழி அனுப்ப காத்திருக்கிறேன். என்னை பார்த்த உடனே என்ன நினைத்தாரோ தெரியாது, உடனே சட்டென்று என் கையை பிடித்து தன் கன்னத்திலே வைத்துக்கொண்டு என் கைகளை முற்றி விட்டார். நான் கண் கலங்கி போனேன். பக்கத்தில் இருந்த அக்கா செல்வி சொன்னாங்க, என்ன இவ்வளவு பேர் நிற்கிறோம், உங்களுக்கு பீட்டர் மேல மட்டும் இவ்வளவு பாசம் என்று கேட்டார்கள். அப்படியே சிரித்து கொண்டே ஏறிவிட்டார். பல நேரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு அவரிடம் இருந்தது. நான் பேராசிரியர் அருணன் சொன்னார், என்னுடைய நெஞ்சில் விளைந்த நெல்மணிகள்னு ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டார்.
அந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற அன்றும் அவர் பேசிய வார்த்தைகள் அதெல்லாம் நினைத்து கொண்டே போகலாம். ஆனா இதெல்லாம் தனிப்பட்ட உறவுகள், தனிப்பட்ட நிகழ்வுகள். ஆனால் ஒரு மாபெரும் மனிதர் 3 நூற்றாண்டுகளை உள்வாங்கிக் கொண்டவர். 19ஆம் நூற்றாண்டினுடைய சமூக சீர்கேடுகள், அவலங்கள், அவமானங்களை எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே தெரிந்து 20ஆம் நூற்றாண்டிலே அதை ஒரு போர்க்களமாக விரித்து அதிலே வெற்றி பெற்று 21ஆம் நூற்றாண்டிற்கு அந்த அவமானங்களுக்கு வைத்தியம் செய்யும், மருத்துவம் செய்த ஒரு பெரிய ஒரு வரலாற்று பயணம் கலைஞருடைய பயணம். ஒரு சாமானியமான தலைவர் அல்ல. தஞ்சை மண்ணினுடைய புரட்சிகரமான அந்த சூழ்நிலையிலே பிறந்து அந்த அனுபவத்தை பெற்று மாநில அரசியலில் மட்டுமல்லாமல் அகில இந்திய தலைவராகவும் பல்வேறு சிக்கல்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஆளுமையாக இருந்தார். 60 ஆண்டுகள் ஒரு அவைக்குள்ளே பங்கேற்றுவது, தொடர்ந்து வெற்றி பெறுவது என்பது சாதாரண காரியம், ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நிச்சயமாக 60 ஆண்டுகளாக சாதாரண இருப்பது அப்படிங்கிறது. அதை தாண்டி கலைஞர் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரமாண்டம். திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கருத்துக்களும் கேட்கலாம். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் கூட உங்கள் அத்தனை பேரின் மூலமாக அவர் அரசியல் சந்தித்த சவாலான விஷயங்கள், அவர் கடந்து வந்த பாதைகளை குறித்தும் கூட நம்ம பயணிக்கலாம். திரு கண்ணன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆய்வாளராக, அரசியல் ஆராய்ச்சியாளராக உங்களுடைய பார்வை? இந்திய திருநாட்டில் தலைவர் கலைஞர் மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது. 60 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பது ஒரு புறம், முத்துவேலரின் மகனாரின் பொது தொண்டுக்கு நாளை முத்து விழா. நீங்கள் இவரோட உலகளவில் ஒப்பிடணும்னா கூட லீ குவான் யூவை சொல்லலாம். ஓய்வு பெறுபவர்கள் உண்டு முதுமையின் காரணமாக. முதுமைக்கே கூட ஓய்வு கொடுக்கணும்னு நினைச்சவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழக அரசியலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிபி கிமு அப்படின்ற மாதிரி கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் அப்படின்னு பிரித்து கொள்ள வேண்டிய ஒரு பொது வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். என்னுடைய வருத்தம் எல்லாம் போன ஆண்டு மே 26 அன்னைக்கு இயற்கை என்னை தடை சொன்னால் ஒழிய நான் பொது வாழ்வில் தொடர்ந்து இருப்பேன் அவர் சொன்னது அறம் பாடிட்டாரோன்னு தோன்றது எனக்கு. அதனால் இன்னைக்கு நாளை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதன்முறையாக அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரை காணக்கூடிய வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ? அவரை பார்க்கும் பொழுது அவருடைய கட்சி தொண்டர்களுடைய எழுச்சி, அவர் மேல் லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கானவர்கள் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு, இதையெல்லாம் அவர் பார்த்து வேகம் கொள்வதற்கு அவருடைய உடல் நிலை, அவருடைய முதுமை இடம் தராமல் போயிடுச்சு என்ற ஒரு கவலை எனக்கு உண்டு. அவருடைய பொது வாழ்வை தந்தை பெரியாரோடு மட்டுமே ஒப்பிட முடியும். அவங்க பீட்டர் சொன்ன மாதிரி அவர் 3 நூற்றாண்டுகளை கடந்தவர்னு சொன்னார். அவர் ஒரு 4 தலைமுறைகளுக்கு மேலா பொது வாழ்வில் இருப்பவர். ஃபேஸ்புக் அவருக்கு தெரியும். 4,80,000 பேர் அவரை பின்பற்றி இருந்தார்கள் ஃபேஸ்புக்கில். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவர். அவர் மாதிரி பேச்சாளர் கிடையாது, அவர் மாதிரி தலைவர் கிடையாது, அவர் மாதிரி எழுத்தாளர் கிடையாது, அவர் மாதிரி கதை வசனகர்த்தர் கிடையாது, அவர் மாதிரி தளகர்த்தர் கிடையாது, அவரை மாதிரி நிர்வாக அமைப்புகளை செம்மையாக செய்யக்கூடியவர் கிடையாது, அவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடையாது. தமிழகத்தினுடைய தமிழ் தேசியவாதியாக தமிழகத்தினுடைய நலனை, தமிழ்நாட்டினுடைய நலனை, தமிழர்களுடைய நலனை தன்னுடைய நலனோடு சேர்த்து பார்த்தவர் அவர். அதற்காக இந்த மாநிலத்தை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்தியாவில் முன்மாதிரியாக முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார். நிச்சயமாக நீங்கள் ஃபேஸ்புக்னு சொன்னதுனால ஒரு இடத்தை மட்டும் நானும் சொல்லி ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிருக்கலாம். ஃபேஸ்புக்கில் அவருடைய பதிவுகளுக்கு கீழ் மிக கடுமையான எதிர்வினைகள், ஆபாசமான சில வார்த்தைகள்லாம் கூட சிலரால் பதிவிடப்படும். இங்கே இருக்கக்கூடிய சில திமுக நண்பர்கள் சொல்லிய தகவல்கள் அவை. அதில் எதையும் டெலிட் பண்ணக்கூடாதுன்னு அவர் அப்படியே வச்சிருப்பார். அது அவங்களுடைய கருத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அவருடைய முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக ஆபாசமான விமர்சனங்களை கூட அவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதை டெலிட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. அந்த தகவலோடு நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பயணிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு அவருடைய அரசியல் வாழ்வில் சந்தித்த சவாலான விஷயங்கள் என்ன, அதை அவர் எவ்வாறு எதிர்கொண்டார், மிக கடுமையான எதிர்வினைகளும் விமர்சனங்களும் திரு கருணாநிதியை நோக்கி அதிகமாக வைக்கப்பட்டதன் காரணிகள் என்ன, நேர்பட பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு
நேர்பட பேசலாம். வரவேற்கிறேன். மீண்டும் வைர விழா காணும் திமுக தலைவர் அவர் கடந்து வந்த அரசியல் பாதையும் பயணமும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் பேராசிரியர் அருணிடம். மிக அதிகமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு அவராகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலும் கூட விமர்சனங்களை அவர் எவ்வாறு எதிர்கொள்வார்? மிக அதிகமான விமர்சனங்கள் அவரை நோக்கி வைக்கப்படுவதற்கான காரணிகள் என்ன? இல்லை, பீட்டர் அழகாக சொன்னது போல், அதே போல் திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய அந்த செய்தியிலையும் சொன்னது போல் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகள் துவங்கி 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை தமிழக அரசியலில், இந்த வார்த்தை சொல்கிற ஒன்றும் தப்பு இல்லை, அரசியல் ஆக்கிரமிப்போடு இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே காய்த்தமரம் கல்லடிபடும் என்பது இயல்பானது. ஆகவே மிக பெரிய விமர்சனங்கள் நிறைய அவர் மீது ஏவப்பட்டன. அவ்வளவுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எங்களை போன்றவர்களுக்கு சில பதில்களுக்கு திருப்தி இல்லை இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வளவுக்கும் அவருடைய கோணத்திலிருந்து நாசுக்காகவும் அதே நேரத்தில் வலிமையாகவும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. அந்த சூட்சமமான மதித்திறன் அவருக்கே கைவரப்பெற்ற ஒரு கலை என்று நான் பெரிதும் ரசித்ததுண்டு. நான் யோசித்து பார்க்கிறேன், அவருடைய அரசியல் வாழ்வில் 2 விஷயங்கள் அவரை மிகவும் அலைக்கழித்தன. அது எப்படி அவர் தைரியமாக சாதுரியமாக சமாளித்து வென்று மீண்டு வந்தார்? அந்த 2, ஒன்று அவசர நிலை ஆட்சி, மற்றொன்று இலங்கை தமிழர் பிரச்சனை, குறிப்பாக ராஜீவ்காந்தி படுகொலை. அநேகமாக அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமித்து விட்டது என்றுதான் 76 நம்பப்பட்டது. அநேகமாக முடிந்து போயிற்று என்றுதான் 91 நம்பப்பட்டது. ஆனால் அவ்வளவையும் தாண்டி இன்று வரை அவர் நிற்கிறார் களத்திலே, அரசியல் களத்திலே என்பது மிகப்பெரிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி இது நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் இந்த அரசியலெல்லாம் ஒரு புறம் இருக்க, தனிப்பட்ட முறையில் நான் மிகவும் ரசிக்கிற 2 விஷயங்களை சொல்லி ஆக வேண்டும். ஒன்று, பண்பாட்டுத்துறையிலே மிக முக்கியமான அவருடைய சாதனை என்று நான் கருதுவது 2 விஷயங்களை. குறிப்பாக கலைஞருக்கு முன்பு சிலம்பும் குரலும் தமிழ்நாட்டிலே எந்த நிலையில் இருந்தது என்பது பல பேருக்கு தெரியாது. களப்பிரர் காலத்தில் தோன்றியது அந்த 2 முக்கியமான தமிழ் படைப்புகள். ஆனால் பக்தி இயக்க காலம் எனப்பட்ட காலத்திலே கிளம்பியவர்கள் இந்த படைப்புகளை அமுக்கினார்கள், திட்டமிட்டு மறைக்க முயன்றார்கள், பெரிதும் பேசப்படக்கூடாது என்று பல வேலைகள் செய்தார்கள். அதுதான் பல 100 ஆண்டு காலமாக இருந்தது. ஆனால் சிலம்பையும் குரலையும் மக்கள் இலக்கியமாக மாற்றியதில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தனித்த பங்கு உண்டு என்பது என்னுடைய மதிப்பீடு. நான் பெரிதும் போட்டுகிறது. எப்படி அவர் திருக்குறளை கொண்டு சென்றார்? இன்னும் நான் யோசிச்சு பார்க்குறேன், அதை அவர் ஏற்றுக்கொள்றாரா இல்லையா அவருக்கு தெரியுமோ தெரியாது. நான் ரொம்ப ரசிக்கிற விஷயம் என்னன்னா, குமரி முனையிலே விவேகானந்தருக்கு மண்டபம் கட்டியது யார் தெரியுமா? RSS. அத்வானிஜி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில் மை கண்ட்ரி மை லைஃப் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இந்த திட்டத்தை போட்டது RSS. டெல்லி பொறுப்பாளராக தான் இருந்ததாக அத்வானி குறிப்பிடுகிறார். உருவாகிவிட்டது. ஆனால் அதையும் அமுக்கி வள்ளுவனை இன்னும் மிகப்பெரிய விஸ்வரூபமாக கொண்டு போய் நிறுத்தினாரே, இதன் பின்னால் ஒரு அற்புதமான நல்ல முற்போக்கான பண்பாட்டு நிகழ்வு இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. நிச்சயமாக அதை நானே சுட்டி காட்டணும்னு நினைச்சிருந்தேன். அதை தாண்டி சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்கி அங்கே பூம்புகார் உள்ளிட்ட விஷயங்களை நீங்க மேற்கொள்க, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வையோடு நீங்க அதை அணுகியிருக்கிறீங்க. ஓகே, திரு கம்பம் சொல்லியிருந்தேன், அவர் சந்தித்த மிக சவாலான விஷயங்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம்? அவர் எப்பொழுதுமே எதிரிகளை மகிழ்ச்சியாகவும் சாதாரணமாகவும் எதிர்கொள்ளுவார். துரோகிகளை எதிர்கொள்ளும் பொழுது கொஞ்சம் வருத்தத்தோடு எதிர்கொள்ளுவார். சில நேரங்களில் நானே நினைப்பதுண்டு, இந்திய அரசியல் வரலாற்றில் அவர் அளவிற்கு துரோகங்களை சந்தித்த தலைவர் ஒருவர் இருக்க முடியாது என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. அவரே ஒரு முறை சொன்னார், முதுவில் குத்த முடியாது என்ன என்றார். ஏனென்று கேட்டால், இனிமேல் முதுவில் குத்துவதற்கு இடமில்லையே, அத்தனை பேர் குத்திவிட்டார்கள் என்று சொல்லுவார். இந்த துரோகிகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் மிகவும் வலிமையாகவும் நிதானமாகவும் சந்தித்து வெற்றி பெறுவார். நான் அவர் சந்தித்தவைகளில் மிகவும் சிரமமாகவும் இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய விஷயத்தை தான் நான் நினைக்கிறேன்.
அண்ணா காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சம்பத்தால் உடைந்தது. கலைஞர் அவர்கள் கழகத்திற்கு தலைமையேற்ற பிறகு 72 எம்ஜிஆர் அவர்களால் கழகம் உடைந்தது. அந்த பிளவின் போதும் அதற்கு பிறகு கோபால்சாமி அவர்களுடைய பிளவின் போதும் 75 அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து மாநில கட்சிகளை பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தடை செய்ய போகிறார் என்கிற ஒரு செய்தி பரவலாக வந்தபோதும் இந்த மூன்றையும் அவர் எதிர்கொண்ட விதம் அற்புதமான விதம். எம்ஜிஆர் என்கிறவருக்கு பின்னால் திமுகவின் வாக்கு வங்கி போனது. கோபால்சாமிக்கு பின்னால் கட்சியின் நிர்வாகத்தில் பாதி போனது. ஆனால் இவைகளை இவர் சந்தித்து சமர் புரிந்து உழைத்து வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அதிகார பலத்தோடு வந்தது 75 அவசரகால சட்டம் வந்த பொழுது மாநில கட்சிகளை தடை செய்ய போகிறோம் என்று. அப்போதான் அதிமுக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகன்னு தாம் கட்சிக்கு வச்சிருந்த பேரை கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் வச்சு மாநில அரசுகளை ஒருவேளை மத்திய அரசு தடை செய்யலாம் என்ற எண்ணத்தில் அனைத்திந்திய அதிமுக என்று பெயர் மாற்றத்தை கொண்டு வந்தார். அப்பொழுது திமுக தலைவர்களிலேயே இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் சில பேர், கலைஞருக்கு நெருக்கமாக பழகியவர்களே சில பேர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் போய், நாம் கட்சியை ஒரு மறுமலர்ச்சி இயக்கமாக சமுதாய சீர்திருத்த இயக்கமாக நடத்தினால் என்ன, கட்சியை தடை செய்து விடுவார்கள் போல் இருக்கிறதே, பெயரை கூட மாற்றினால் என்ன என்றெல்லாம் யோசனை சொன்னார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா வைத்த பெயர், அண்ணா உருவாக்கிய கொடி, என் வாழ்நாளில் எந்த துன்பத்தையும் நான் சந்திக்க தயார், ஆனால் கழகத்தை அரசியல் கட்சி இல்லை என்றோ அதனுடைய பெயர் மாற்றத்தையோ நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் அதை எதிர்கொண்டார். கழகத்திற்கு சோதனைகள் வந்த இந்த 3 காலகட்டத்திலும் அவர் எதிர்கொண்ட விதமும் அதை சந்தித்த விதமும் வெற்றி பெற்றதும் நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். திரு வேல்முருகன், உங்களுடைய பார்வையிலும் அணுகுமுறையிலும் அவர் எதிர்கொண்ட சவாலான விஷயங்களாக நீங்கள் நினைக்கிறது? இல்லை, அதாவது நாங்கள் 1987 இடஒதுக்கீட்டு கேட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம், இந்தியாவும், உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை நடத்தணும். அப்போ நடத்தும்போது அன்றைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு, அன்றைய எம்ஜிஆர் அவர்கள் அதற்குரிய ஒரு மதிப்பளித்து அதற்கான அந்த இடஒதுக்கீட்டை குறித்து ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை தருவதை குறித்து எந்தவித ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல். அதற்கு பிறகு 89 ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு சரி வன்னியர்கள் தனி இடஒதுக்கீடு கேட்குறாங்க. ஆனால் சமூகத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம், கல்வி வேலைவாய்ப்பில் ஒரு விவசாய வேளாண் குடியாக இருக்கிறாங்க. அவங்க கேட்குற நியாயம் இருக்குது, கொடுக்கணும் அப்படின்ற அவருக்கு ஒரு சவாலான ஒரு பிரச்சனை வந்தபோது அதை மிக ஒரு லாவகமாக கையாண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்வியை புறந்தள்ளப்பட்டிருக்கிற சமூகங்கள்லாம் பட்டியலெடுத்து 107 சமூகங்களை பட்டியலெடுத்து 108வது சாதியை நானும் மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்த பிறந்தம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் தன்னுடைய சமூகத்தையும் அதில் சேர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 108 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய பிள்ளை செல்வங்கள், சாதாரண ஏழ்மையில் இருக்கிற குடிசையில் பிறந்த இந்த பிள்ளை செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவராகவும் மிக உயர்ந்த பொறியியலாளராகவும் மிகப்பெரிய சமூகத்தில் ஆளுமை நிறைந்த இடங்களுக்கு வருவதற்கான அந்த சமூக நீதி என்பதை 108 சாதிகளுக்கும் வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி காவலர் என்கிற அந்த பட்டத்தை நான் அன்றைக்கு மதித்து போற்றிய எங்களுடைய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வழங்கினார்கள். அதற்கு முன்பே அவருக்கு சமூக நீதியின் பால் ஒரு ஈடுபாடும் பற்றும் சமூக நீதி தந்தை பெரியாருடைய வழித்தோன்றல் திராவிட இயக்கம் இருந்தாலும் அந்த 108 சமூக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் கல்வி வேலைவாய்ப்பு புரட்சிக்கும் வித்திட்டவர் தலைவர் கலைஞர். அதே மாதிரி இன்னொரு சவாலான விஷயம் அப்படின்னா, உயர்ந்த சமூகத்தினிடந்து அவருக்கு ஒரு அன்பான நெருக்கடி வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நான் சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனையை குறித்து பேசுகிறேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டாண்டு காலமாக பல 100 ஆண்டுகளமாக என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேவாரம் திருவாசகம் பேசுவதற்கான அனுமதியை அங்கு ஆறுமுகசாமி அவர்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அங்கு தமிழறிஞர்களால் போராடப்படுகின்ற போது தாக்கப்படுவதும் உள்ளாக்கப்படுவதும் தூக்கி வெளியிலே வீசப்படுகின்ற ஒரு கொடுமை நடந்தது. இதை குறித்து நான் மிக விவரமாக சட்டமன்றத்தில் பேசிய போது அதை மிக உன்னிப்பாக கவனித்த தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு பதிலுரைகின்ற போது கண்டிப்பாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு எந்த சமூகம் ஆண்டாண்டு காலமாக அந்த சொந்தம் கொண்டாடி அனுபவித்து வருகிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அவர்களும் தலைவர் கலைஞருக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். கிச்சன் வரைக்கும் போய் அரசியல் செய்யக்கூடிய செல்வாக்கு பெற்றவர்களும் அந்த சமூகத்தில் இருந்தார்கள். அப்படி ஒரு இக்கட்டான சூழல்கள் வந்தபோது அதை மிக லாவகமாக அந்த பிரச்சனையை கையாண்டி என்னுடைய கோரிக்கையை ஏற்று தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கான
அரசாணை வெளியிட்டு ஒரு சட்டம் இயற்றி அதுவரையில் அங்கு வருகிற உண்டியல் வருமானம் எல்லாம் ஒரு சமூகத்துக்கு போவதை தடுத்து அது ஒரு அரசுடைமை ஆக்கி அதை சாதகமாக அது அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அதை கையாண்டு நிறைவேற்றி கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போன்ற சில இக்கட்டான சூழ்நிலையை கூட அனைத்து மக்களுடைய மனம் காணாத வரையில் அதை நடத்தக்கூடிய அந்த ஆளுமையும் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பண்பும் நம்முடைய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர் சந்தித்ததில் சவாலான தருணங்களாக அல்லது அதை அவர் எவ்வாறு சாதுரியமாக கடந்து வந்தார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள்? கலைஞருடைய ஆளுமையில ஒரு கோணம் யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு கோணம். அவர் என்னைக்குமே அரசியல்ல நேற்று நடந்தவைகளை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. அது உறவின் உரசல்களாக இருந்தாலும் சரி, சில சமயங்களிலே அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னது போல துரோகங்களாக இருந்தால் கூட சரி, இல்லை தனிப்பட்ட மன காயங்களாக இருந்தாலும் சரி, அவர் அரசியலை பொறுத்தவரை நாளை என்ன நடக்கப் போகிறது, நாட்டுக்கு என்ன நல்லது என்கிற ஒரே கோணத்தில் தான் சந்தித்தார். அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவினுடைய விரிசல் எப்படி ஒட்டினது என்று சொன்னால், அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த இரண்டு பேருமே அதை ஒரு 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 அந்த இணக்கத்திற்கு வந்திருக்கவே முடியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு சராசரி மனிதர்களாக இருந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத தலைவர்களாக இருந்தால் அந்த இரண்டு தலைவர்களுக்குமே நான் சொல்கிறேன், அன்னை இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட தமிழகத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளும் சரி, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் குடும்பத்திற்கு நெருக்கடி நிலையில் ஏற்பட்ட அனுபவங்களும் சரி, ஆனால் நாட்டுக்கு ஒரு தேவை வருகின்ற போது இரண்டு பேருமே அதை ஒரு கணம் விட்டு கொடுத்து விட்டு இவர் சொல்லுகிறார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எதிர்த்தாலும் கலைஞர் உறுதியாக இருப்பார், ஆதரித்தாலும் கலைஞர் உறுதியாக இருப்பார் என்று சொல்லி அதை போன்ற ஒரு ஒரு அதை பல விஷயங்களில் நீங்க தனிப்பட்ட முறையில அவரை எவ்வளவு தூரம் விமர்சித்தவர்கள் கூட நாளைக்கு அரசியல் தலைவர்களாக இருந்து வீடு நோக்கி வந்து விட்டால் அப்படியே அரவணைத்துக் கொள்வார், வாசல் வரை வழி அனுப்புவார். நான் 1989 ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், நான் அறைக்குள்ளே அவரை போய் பார்த்து கேட்டு போனால் உடனே எழுந்து நிற்பார். இது ஒரு புறம். இரண்டாவது, இன்னும் இந்த காலகட்டத்திலே கலைஞருடைய பங்களிப்பு எதற்காக தேவைப்படுகிறது என்று சொன்னால், மாநில சுயாட்சிக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்கு. மாநிலங்களினுடைய உரிமைகளை கோரி பேணுவதிலும், மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முதலில் எச்சரிக்கை குரல் கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் என்பதை சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவது, மாநிலத்துக்கு எப்படி உரிமை பெற்றார்னு பாத்தீங்கன்னா, அதுவரை சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் ஆளுநர் தான் கொடியேற்றி கொண்டிருந்தார், இந்திய தேச கொடியை. ஆனால் கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் அவருக்கு தோன்றுகிறது, அதற்கு முன்பு எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். மேற்கு வங்க மாநிலத்திலே பி.சி. ராய் முதலமைச்சராக இருந்தார், இங்க சஞ்சீவ ரெட்டி முதலமைச்சராக இருந்தார், நிஜலிங்கப்பா முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் தோணாத ஒரு கோணம் ஏன் குடியரசு தினத்தன்று ஆளுநர் கொடியேற்றி சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றினால் என்ன, அது ஒரு மாநிலத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய அதிகாரத்தை பாதுகாத்து அதை அங்கீகரிப்பதல்லவா என்கிற கடிதத்தை எழுதிய உடனே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான இந்தியாவிலே எல்லா மாநில முதலமைச்சர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின கொடியை ஏற்றி அங்கே ராணுவ மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு கலைஞர் அவருடைய அந்த மாநில சுயாட்சியின் மீது அவர் வைத்திருந்த பங்கு. 60 ஆண்டு கால வைர விழாவை 1 மணி நேரத்தில் அடக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான். நிச்சயமாக ஸ்லாகித்து நீங்கள் ஒவ்வொருவருமே நிறைய பேசிக் கொண்டிருப்பீர்கள். திரு கருணாநிதி அவர்களை நேசிக்கக்கூடிய அவருடைய கட்சியினரும் சரி, அல்லது மாற்று சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் சரி, அதை ஸ்லாகித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தான் நம்ம நிறைவு கருத்துக்கு வர வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். திரு கண்ணன், உங்களுடைய பார்வையோடு நாம் நிறைவு செய்யலாம். தலைவர் கலைஞர் அவர்களே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மிகப்பெரிய சோதனை என்னன்றதை அடையாளம் காட்டியிருக்கார். அவர் பிறந்த வகுப்பு அவரை கடைசி வரைக்கும் துரத்தி அதை அடிச்சதுன்னு சொல்லியிருக்கார். 2015 அவர் கொடுத்த பேட்டியில் சொல்றார், இவ்வளவு ஆளுமை நிறைந்த இத்தனை பெரிய பதவிகள் இருந்திருக்கு, நீங்க பிரதமர்களையே தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்த நீங்க பிறந்த பிறப்பு துரத்திட்டு இருக்கா? நான் திமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதையே பல பேர் இன்னும் ரசிக்காத இருக்கிறது காரணமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று அவருடைய தனி வாழ்க்கையில் அது அவரை தொடர்ந்து அதுதான் அந்த கரித்துண்டை
அந்த அழுத்தம், அந்த சமுதாய அழுத்தம் தான் இன்று வைரமாக ஜொலிக்க மாற்றியிருக்கிறது. அது ஒன்று. இங்கே சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் அவசர நிலை அவரை துன்பப்படுத்தியது போல் வேறு எதுவுமே துன்பப்படுத்தியதில்லை. விக்கிலீக்ஸில் நீங்கள் பார்க்கலாம் அன்றைய சூழலில் என்னதான் நடந்துச்சுன்ட்டு. அவரை படுத்திய அவமானங்கள், அவர் தான் ஒரு மிக சாணக்கியத்தனமான அரசியல்வாதியாக வெற்றி பெறுவதற்காக, எம்ஜிஆரை வெற்றி கொள்வதற்காக சில சமரசங்களை செய்து கொண்டார். அதைத்தான் பீட்டர் அவருக்கே உரிய நயத்தக்க முறையில் அதை சமரசம் என்று சொல்லாமல் வேறு மாதிரி சொன்னார், சாணக்கியத்தனமாக. அதற்கு பிறகு அவர் பிஜேபியுடன் இணைந்தது கூட அதுதான். அதனால் சுருக்கமாக சொல்வதானால், அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய எல்லாரும் தன்னை உயர்த்தி பிடிக்க வேண்டும், தமிழ் உணர்வாளர், பொது தொண்டுக்காக உழைப்பவர், பொது நலனை பேணுபவர், தமிழகத்தின் வெற்றியை நாடுபவர் அப்படின்னு நினைச்சாரோ, அந்த எல்லையை சில நேரங்களில் அவராலேயே எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு நிகழ்கால அரசியல் அவரை சமரசங்களை செய்து கொள்ள வைத்தது. இது ரெண்டும் அவர் சந்தித்த சோதனைகள். நிச்சயமாக அரசியலில் சமரசமின்றி எதுவும் நடக்காது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் சேர்த்தே நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நன்றி. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 ஆண்டுகால வைர விழா சட்டப்பேரவை சுருக்கமா நேரம் கடந்துருச்சு. இன்னொரு செய்தி, நான் கலைஞர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள், நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் அர்ச்சகராக ஆகலாம் என்று சட்டம் இயற்றினீர்கள். ஆனால் அந்த கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுகும் என்று போட்டிருக்கிறார்களே, தமிழின தலைவர் ஆட்சியில் தமிழிலும் செய்யப்படுமா? தமிழ் அவ்வளவு கேவலமானதா அப்படின்னு சொன்ன உடனேயே 24 மணி நேரத்திலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழிலும் என்கிற பெயர் பலகை தூக்கி எறியப்பட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற என்னுடைய அந்த வேண்டுகோளை 24 மணியில் நிறைவேற்றி தமிழுக்கு கோவில்களிலே தமிழ் இன்னைக்கு வழிபாட்டு மொழியாக கொண்டு வந்தது கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு நாத்திகனாக இருந்தாலும் கூட அந்த உணர்வுகளை செய்து. அரங்கில் இணைந்த நால்வருக்கும் நன்றி. திரு பீட்டர் அல்போன்ஸ் நேரலில் இணைந்தீர்கள், உங்களுக்கும் நன்றி. பார்த்த நேரலுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை கூட சட்டப்பேரவையில் வைர விழா காணும் திமுக தலைவருக்கு புதிய தலைமுறையும் நேர்பட பேசும் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து நிறைவு செய்யலாம். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்த்து